அச்சிறுபாக்கம் அருகே அரசுக்கு சொந்தமான இடத்தில் மரங்களை வெட்டி விற்பனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே உள்ள கீழ்மின்னல் கிராமத்தில் உபரி நீர் செல்லும் ஓடை அருகே கிராம மக்கள் பயிர் சாகுபடி செய்து வருகின்றனர். மேலும் உபரி நீர் செல்ல வழியில்லாமல் சுமார் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஆக்கிரமிப்பை செய்துள்ளனர். குறிப்பாக ஆடு மாடுகள் மேயும் பகுதிகளில் சுமார் 40க்கும் மேற்பட்ட குடும்பம் அரசுக்கு சொந்தமான நிலத்தினை மடக்கி வீடு கட்டி ஆக்கிரமித்து உள்ளனர். இந்நிலையில் தனிநபர் ஒருவர் அரசுக்கு சொந்தமான சுமார் 2 ஏக்கர் நிலத்தில் உள்ள 5 லட்சம் மதிப்பிலான மரங்களை வெட்டி விற்பனை செய்துள்ளார். இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், மதுராந்தாங்கு வட்டாட்சியரிடம் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கழிங்கல் தண்ணி வெளியேறும் உபரி நீரை மடக்கி அவர் 2 ஏக்கர் நிலத்தை மடக்கி சவுக்க வைத்து இருக்கிறார். அந்த சவுக்கை கிராம மக்கள் யாருக்கும் தெரியாமல், அதிகாரிகளுக்கு யாருக்கும் தெரியாமல் சுமார் ஒரு 5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ரூபாய் உள்ள மதிப்புள்ள மரத்தை வெட்டி களவாடி விட்டார். அதை ஊர் மக்கள் கேட்க போனால், நான் அதிகாரிலாம் நான் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் செய்துட்டேன் அப்படின்னு பேசுகிறேன். அரக்கோணம் அருகே காயங்களுடன் புள்ளிமான் சடலத்தை மீட்டு வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலம் கூட்டுச்சாலை அருகே புள்ளிமான் ஒன்று காயங்களுடன் சடலமாக கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் மானின் கொம்புகள் உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக கால்நடை மருத்துவர் வரவழைக்கப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் புள்ளிமான் காயப்பட்ட பிறகு கொம்புகள் உடைத்து திருடப்பட்டதா அல்லது கொம்பிற்காக கொல்லப்பட்டதா என சந்தேகத்தின் பெயரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீரின்றி காய்ந்து பாலைவனம் போல் காட்சியளிக்கும் வீராணம் ஏரியை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். 1100 ஆண்டுகள் வரலாற்று சிறப்பு கொண்ட வீராணம் ஏரி 47.50 அடி ஆழம் கொண்ட கடல் போல் காட்சியளிக்கும். இந்த ஏரி முறையாக தூர்வாராததால் 8 அடி ஆழமாக குறைந்து தற்போது தண்ணீரின்றி பாலைவனமாக மாறி வருகிறது. அதில் இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடுவது போன்ற வீடியோக்களும் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகிறது. சென்னையின் குடிநீர் தேவைக்கு முக்கிய பங்கு வகிக்கும் வீராணம் ஏரியில் தண்ணீர் இல்லாததால் கடந்த மார்ச் மாதம் சென்னைக்கு அனுப்பப்படும் தண்ணீர் நிறுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் சுமார் 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயத்திற்கும் நிலத்தடி நீருக்கும் ஆதரவாக விளங்கும் வீராணம் ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்த உரிய நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். கும்பகோணம் அருகே மேலவழுத்தூர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சரபோஜி ராஜபுரம் கீழவழுத்தூர் வெள்ளாளர் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோயிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு பூஜைகள் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அன்ன வாகனத்தில் திரௌபதி அம்மன் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் அழகு காவடி எடுத்தும் பக்தர்கள் கையில் குழந்தையுடனும் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை மேலவழுத்தூர் வெள்ளாளர் தெரு கிராமவாசிகள் மற்றும் நாட்டாமைகள் செய்திருந்தனர். திருவள்ளூர் நகரத்தில் முன்னாள் அமைச்சர் PV ரமணா நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகில் ஆயில் மில் தலைமை தபால் நிலையம், வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் பேருந்து நிலையம் எதிரில் நீர்மோர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான PV ரமணா திருவள்ளூர் நகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்த நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர். கோடை வெயிலை சமாளிக்கும் வகையில் குளிர்ச்சியான தர்பூசணி, மோர், ரோஸ் மில்க், வெள்ளரி பிஞ்சு என குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினர். இதில் மாவட்ட பொருளாளரும் மாவட்ட
ஊராட்சி கவுன்சிலருமான பாண்டரங்கன், திருவள்ளூர் நகர அதிமுக செயலாளர் கந்தசாமி, நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.